வணக்கம். 2026ஆம் ஆண்டு 2027ஆம் ஆண்டு திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பறையிலே சந்திக்கிறேன். இந்த வகுப்பறையிலே கடினமான வினாக்களை இலகுப்படுத்தி கற்பிப்பது தான் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில இன்று 2025 நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 28வது வினாவுக்கு இலக்கு வழி விடை காணும் விளக்கம் வழங்குகின்றேன். அவதானியர்கள். 28வது வினா 2025ஆம் ஆண்டு மூவிலக்குகள் 5 இலக்குகள் கீழ் நோக்கி என்றால் நிழலாக மேலெடுத்து கீழாக, ஈரிலக்குகள் 4 இலக்குகள் பொருட்டாக இடமிருந்து பலமாகவும் இருக்குமாறு பூரணமாக்குக. இந்த எண் சட்டத்தை இது 4 நிழல்கள் இருக்கின்றது, 5 நிலைகள் இருக்கின்றது. சில கட்டங்கள் நிலக்கப்பட்டிருக்கு. அதை இழக்கியதன் மூலம் இங்க இதிலக்கள், இங்க 4 இலக்கம், இங்க 3 இலக்கம், இங்க 4 இலக்கம், மேலிருந்து கீழாகவும் அதே மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்த எண்களை இதுல பூர்ணப்படுத்தின பின்பு 2ஆம் நிலையில் குறுக்காக கிடைக்கும் என்றாது கேட்கப்படுகிறார் கேள்வி. அப்ப 2ஆம் நிலை என்பது இங்க எங்களுக்கு தெரியுது, இது 1ஆம் நிலை, இது 2ஆம் நிலை. அப்ப இந்த நிலையில இருக்கின்ற 3 எண்கள் எது? இந்த 3 விடைகள்ல நாங்க தெரிவு செய்யணும். ஆனா நாங்கள் இதை பூர்ணமா நிரப்புவதன் மூலம்தான் சரியான விடையை கண்டுகொள்ள முடியும். நாங்கள் இதுல நிரப்புகின்ற போது இந்த 5 இலக்குகள் 1 மட்டும் இருக்கின்றபடியால் அதனை முதல் பேரிலிருந்து கீழாக நிரப்புவோம். அதாவது 2, 7, 2, 6, 5. அப்ப அந்த எண்ணை நாங்க நிறுத்திவிட்டோம். இனி இந்த எண்ணை நிறுத்தினபடியால் எங்களுக்கு இந்த ஈரிலக்க எண்களை இலகுவாக நிறுத்தக்கூடியதாக இருக்கும், நிரப்பக்கூடியதாக இருக்கும். அதாவது குறுக்காக வலமாக 46, 75, 46 இங்கே எழுதலாம், 75 இங்கே எழுதலாம். என்றால் ஈரிலக்க எண்கள் இது ரெண்டும் தான் இங்கே இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு இந்த மேலிருந்து கீழாக 4 7 முடிகிற எண், மேலிருந்து கீழாக 4 7 முடிகிறது 7 4 7. அப்ப அதையும் நிரப்பிவிட்டோம். 7 4 7. இப்ப எங்களுக்கு மேலிருந்து கீழாக 7 0 7 4 8 5 இருக்கின்றன. அதை இதுல எங்க எழுதுறது என்பதை நாங்க தீர்மானிக்க முடியாம இருக்கு. அப்ப நாங்கள் இடமிருந்து பலமாக இருக்கின்ற, அதாவது 7ஓடு ஈரிலக்கமா வரக்கூடிய எண் இருக்கிறாங்க பார்த்தால் இதுல 7ஓட 2 சேர்ந்து வரலாம் அல்லது இது வரலாம். அப்ப நாங்க ஒன்றை, அதாவது இதுல 3 இலக்கமாக எண்ணோடு சேர்த்தது கீழ் நோக்கி இருக்கின்றன. இது தரப்படவில்லை, இதுதான் கேள்வியை கேட்டிருக்காங்க, தரப்படவில்லை. அப்ப அதை நாங்கள் எழுத முடியாது. இப்ப இதுல இருக்கின்ற 4 இலக்க 7 இலக்க எண் ஒன்று குறுக்காக 7 2 7 4 இருக்கணும். அந்த 7 2 7 5 இருக்க வேண்டும். அப்ப நாங்க மேலிருந்து கீழே வர எண்கள் 485 இருக்கின்றது. அப்ப 485 எங்க வரலாம்? ஒன்றில் இதுல வர வேண்டும் அல்லது இதுல வர வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 485 ஒன்றில் இப்படி வரணும் அல்லது இப்படியாக பார்க்க வேண்டும். அப்ப நாங்க பார்க்கின்ற போது இதுல 7 2 5 முடிகிறது இருக்கான்னு பார்த்தால் 7 2 7 5 இங்க முடிகின்றது. அப்ப 5 முடிகிறது இருக்கின்றது. அப்படி என்றால் 485 இதுவாக இருக்கும். அப்ப நாங்க இப்ப 485 எழுதிட்டோம், 7 2 எழுதிட்டோம். இப்ப அடுத்து இருக்கக்கூடிய எண் என்பது இந்த 7 0 7 தான் இடமிருந்து 7 மேலிருந்து கீழாக இருக்கின்றது. அப்ப இங்கே 7. இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன? இந்த 2வது நிலையிலே வருகின்ற விடை 708 என்பது இலக்குவாக கிடைத்துவிட்டது.
இது அந்த எண்களை பூர்ணமாக நிரப்புவதன் மூலம் கிடைக்கின்றது. இதற்கு என்ன தேவை? தொடர் பயிற்சி. இதை கண்ணுற்று ஒன்று தொடர்பு படுத்தி விட காணுகின்ற ஆட்கள் திறமை. சரி, என்னுடைய இலக்கு வினாவுக்கு வருகின்ற இந்த இலக்கு வினா, இதுல 3 நிரல் 3 நிலையாக 9 கட்டங்கள் தந்து 3 கட்டம் நினைக்கப்பட்டிருக்குது. ஒரு கட்டத்துக்கு நடுக்கட்டத்துக்கு 5 என்று எண்ணை தந்துவிட்டு பிறகு இந்த கேள்வி கேட்கிறேன். 2, 7, 6 கீழ் நோக்கியும் 8, 9, 6 இடவெழுத்துகரமாக குறுக்காகவும் எழுதி நேர்கோட்டில் உள்ள 3 எண்களின் கூட்டுத்தொகை. இதுல நேர்கோடு என்றால் இப்படி ஒரு நேர்கோடு இருக்கு, இப்படி ஒரு நேர்கோடு இருக்கு, இப்படி ஒரு நேர்கோடு இருக்கு. 3 நேர்கோடு இருக்கு. அந்த 3 நேர்கோட்டிலேயும் வரக்கூடிய தொகை இதா என்பதை நீங்கள் விடையை கணித்து கமெண்ட் ஊடாக அனுப்பி வையுங்கள். இனி அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.